தமிழில் இது என்ன மாயம் படத்தின் மூலம் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் நடிகையர் திலகம் படத்திற்காக தேசிய விருது பெற்றார். தமிழ் தெலுங்கில் பிஸியாக நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் தற்போது ஹிந்தியில் திரைப்படத்தின் ரீமேக்கில் நடித்து வருகிறார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கீர்த்தி சுரேஷ் துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி தட்டில் என்பவரை விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று தகவல் வெளியாகியது. அதாவது இவர்கள் 15 ஆண்டுகளாக காதலிப்பதாகவும் இவர்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் குடும்பத்தினருடன் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்த நடிகை கீர்த்தி சுரேஷ் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இந்தியில் பேபி ஜான் என்ற படத்தில் நடித்து வருகிறேன். அடுத்த மாதம் டிசம்பர் எனக்கு திருமணம் நடைபெற உள்ளதால் ஏழுமலையானை தரிசித்தேன். திருமணம் கோவாவில் நடைபெறுகிறது என்றார். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தனது பள்ளிக்கால நண்பரான ஆண்டனியை காதலித்து தற்போது இவர்களது திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி கீர்த்தி சுரேஷுக்கும் ஆண்டனிக்கும் கோவாவில் திருமணம் நடைபெற உள்ளது என தகவல் வெளியாகியது. இவர்களது திருமணம் ஒரே நாளில் 2 முறை திருமணமாக நடக்கிறது. அதாவது 12ஆம் தேதி காலையில் இந்து முறைப்படியும் மாலையில் தேவாலயத்தில் வைத்து கிறிஸ்தவ முறைப்படியும் திருமணம் நடக்கவிருக்கிறது. கீர்த்தியும் ஆண்டனியும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் 2 மதப்படியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த திருமணத்தில் திரை பிரபலங்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாகிராமில் நண்பரின் திருமணத்திற்காக தயாரான போது எடுத்த புகைப்படங்களை கீர்த்தி சுரேஷ் பகிர்ந்துள்ளார். இதனை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர்.